ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொட்டு வச்சுக்கோங்க. கடிங்க கடிங்க கடிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அவங்களே விரும்பி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். கேரட் பணியாரம் வித் கோகனட் சட்னி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேரட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த 10 month பேபிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஹெல்தியான ஃபுட் தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணி போடுறப்ப குழந்தைங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து நாக்கில் காரம் படும், ஸோ அழுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பெருசாக கட் பண்ணி போடுறப்ப நம்ம ஊற்றுறப்பே அதை தனியாக எடுத்துகிட்டே ஊற்றி கொடுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்குன ஒரு 2 வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கேரட்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 கப் கேரட், அதாவது நல்லா வாஷ் பண்ணி திருவி எடுத்துருக்க கேரட்டை அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விடுங்க. இது கூடவே ஒரு துளி மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 10 month பேபிக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா பச்சை மிளகாய் இது மாதிரி நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், நார்மலாகவே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes நல்லா ஆற விட்டுடுங்க. அது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி பண்ணிடலாம். நல்லா பொடியாக நறுக்குன தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா துருவி கூட தேங்காவை எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கடலை, ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன மிளகாய் போட்டுக்கோங்க. இது 10 month பேபிக்கு இருந்தால் ஒரு 2 மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டு அடிக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிடும். மோஸ்ட்டாக நம்ம தேங்காய் நிறைய ஆட் பண்ணுறதால அவ்வளோ காரம் தெரியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா திப்பியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, வயிறு ரொம்பவே நல்லா ஃபில் ஆகும். அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக கூட இது பண்ணி கொடுங்க. சட்னி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு சட்னி கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த சட்னியில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்க கேரட், வெங்காயத்தெல்லாம் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஊற்றுறப்ப ஒழுங்காக வராது. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக வரும். கேரட்டோட பெனிஃபிட் பார்க்கலாமா? கேரட்டில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது குழந்தைங்களோட கண் பார்வைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு 3 முறையாவது நம்ம கேரட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். பணியாரம், கேரட் பியூரி, கேரட் ஜூஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களோட கண் பார்வைக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஸ்கின் க்ளோவுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை அதுக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் 3/4 பகுதி ஊற்றுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வேங்க, அப்போ தான் வந்து பணியாரம்லாம் நல்லா வேகும். நீங்கள் ஸ்பீடில் வச்சிங்கன்னா கருகிடும், ஒழுங்காகவும் வேகாது. பணியாரம் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கோகனட் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேபிக்கு எடுத்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி அவங்களே எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு தானாக கொடுத்து பழகும் போது தான் கொஞ்சமாக அவங்க சாப்பிட பழகுவாங்க. அவங்க சிதறிடுவாங்க, சிந்துவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.